வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரிங்க. ஸோ இன்னித்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லெவல் நேத்திக்கு நான் யூடியூப்ல என்ன கொடுத்தானோ அதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிஃப்டியோட மெயின் சார்ட்டுக்கு அடிஷ்னலா தேவைப்பட்டுச்சுன்னா நான் சொல்லக்கூடிய லைன்ஸ்னா இதை எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு 24,850க்கு கீழே இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல தான் இருக்கும். 24,806 வரைக்கும் மினிமம் வரும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இந்த லைன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, போதுமானதுங்க. இதுவே இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு சரியானதா இருக்கும். நேற்று நான் 700 வரைக்கும் போகும்னு சொல்லியிருப்பேன். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா 802ல மார்க்கெட்டு அல்லது 770. இதை வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல நான் கால்குலேஷன் சொல்லித்தரேன், அதை பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டு இன்னித்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேல்யூக்கு இதுதான் டார்கெட்டுங்க. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 24,800 காலு, 24,900 புட்டு. இதுல யார் ஒருத்தர் 77 ரூபாய்க்கு மேல இருக்காரோ அவரு மேல் நோக்கி போவாரு. அது ஃபுல் டார்கெட் எவ்வளவு போகணும்னு நீங்க சொல்ல முடியாது. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவர் 10 ரூபா 60 காசுக்கு வரும்போது மார்க்கெட் திரும்பிடுங்க. இதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்படி மட்டும் நீங்க பாருங்க. மினிமம் இது எந்த ஸ்ட்ரைக்கா இருந்தாலும் சரி, ஒரு டார்கெட்டுங்கிறது 115ங்க, ரெண்டாவது டார்கெட்டுங்கிறது 159ங்க. இதுல நான் சென்டரா வந்து இந்த எல்லோ கலர் லைன், ஆரஞ்சு கலர் லைன் இங்க கொடுத்துருக்க மாட்டேன். அதே போல இங்க இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் லைன்ல நான் கொடுத்துருக்க மாட்டேன். அதுல இடைவெளிங்கிறது இந்த 61.70 மட்டும்தான் நான் போட்டிருப்பேன். 36.80 காசும் 18.70 காசும் கால் சைடு கொடுத்துருக்க மாட்டேன். அங்க ரியாக்ஷன் நடக்கும். ஆனா ஃபுல்ஃபில்லா வந்து 10 ரூபா 60 காசுக்கு அவர் வரும் பொழுதுதான் ஓவரால் மார்க்கெட்டு திரும்பும். 800 கால் 10 ரூபா 60 காசுக்கு வரணும். அல்லது இவர் கீழே வராருன்னா இவர் 10 ரூபா 60 காசுக்கு வந்தாதான் ஓவரால் மார்க்கெட்டு திரும்ப. அதர்வைஸ் வந்து 77 ரூபாய்க்கு மேல சஸ்டெயின் ஆகக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் தான் இன்னைக்கு ட்ரெண்டுங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல மீட் பண்ணுவோம். நன்றி.